அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தனியாக பேசக்கூடிய அந்த பழக்கம் நிற்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தனியாக பேசக்கூடிய பழக்கம் ஒரு நல்ல பழக்கம் தான். அதில் சீக்கிரம் தீரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தனியாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப நீங்கள் மைண்டில் வச்சு தனியாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு மனநோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் தனியாக பேசக்கூடிய பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனைன்னு பாருங்கள். இப்போ ஷார்ட் டேர்ம் விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் தனியாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஓகே. நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதே விஷயத்தை பற்றி தான் ரிப்பீட்டடாக நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த தனியாக பேசுகிற பழக்கத்தை நிப்பாட்டியே ஆகணும். நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி தனியாக பேசிகிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப அந்த விஷயத்தை தனியாக பேசுறதுக்கு தோணாது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ மொபைலில் நிறைய இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்கள். தனியாக உங்கள் மைண்டில் என்ன பேச தோணுதோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணுற விஷயத்த நீங்கள் திரும்ப கேட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சது அப்படின்னா திரும்ப உங்களுக்கு தனியாக பேசவே தோணாது. ஒரு 2 டைம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னாலே 3ஆவது தடவை தனியாக பேசும்போது உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் வரும். தனியாக பேசிகிட்டு இருக்கோம், பேசினா ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் நீங்கள் தனியாக பேசுகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அது ட்ரை பண்ணலாம். ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணினதை மறக்காமல் டெலீட் பண்ணிடுங்க. இல்லை வேற யாராவது அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டாயிடும். 3வது விஷயம், நான் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வெல்விஷரை லைஃப்ல கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. அந்த வெல்விஷர் அப்படின்றவங்க நம்மளோட வயசுல பெரியவங்களா இருக்கலாம், ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ யாருனாலும் இருக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க காது கொடுத்து கேட்கணும். நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த வச்சு நம்மளை அவங்க எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் தனியா பேசுறீங்க, அந்த பிரச்சனையை நீங்க இன்னொருத்தரோட ஷேர் பண்றீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை வச்சு மட்டுமே அவங்க நம்மளை எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கோங்க. 4 பேர் இருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் தனியா பேசிட்டே இருக்கிறேன், ஒரு நீண்ட நாள் பிரச்சனையை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறேன் அடிக்கடி அப்படின்னா அவங்க கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லிடுவேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு லைஃப்ல அப்படின்றது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஐடியாஸ்லாம் நான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா என் மனசுல இருக்கக்கூடிய நான் தனியா பேசுற அந்த பிரச்சனையை இன்னொருத்தர் ஒரு நம்பிக்கையான நபர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு நினைப்பு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிரச்சனையை தனியா பேசணுன்ற ஒரு எண்ணம் வர்றது இல்லை. ஸோ இந்த முயற்சியும் நீங்க பண்ணலாம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறது இல்லை. இவங்க ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி ஒரு மெச்சூர்டான ஒரு நபர் உங்க வெல்விஷரா வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனைக்கும் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களை கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா லைஃப்ல பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்கும், லைஃப்ல ஒரு விரக்தியான மனநிலை தோணாது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுங்க, நல்லவங்களா பார்த்து பழகுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை அவங்க கிட்ட ஷேர் பண்றது மூலமா கூட நீங்க இந்த தனியா பேசுற இந்த பழக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும். இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி.